இந்தமாரி ஸ்வீட்லாம் பெரிய பேக்கரியில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இது செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை பண்ணிடலாம். என்னுடைய வீடியோவில் அப்படியே கிளியராக டீட்டெயிலாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இதை சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை பண்ணிடலாம். இது வீட்லேயே செஞ்ச ஸ்வீட் தான் இது. நல்லா பெருசு பெருசாக பண்ணிட்டேன். நல்லா வீட்டில் பண்ணுறதுனால சைஸ் பார்க்கல. இதெல்லாம் ஏற்கனவே நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு அதில் உள்ளே எப்படி இருக்குதுலாம் நான் காமிச்சிட்டேன். இந்த ஸ்வீட் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம பாலை திரித்து பன்னீர் எடுப்போம் இல்லையா, அதை நல்லா தேய்ச்சி கொடுக்கறதுல தான் இருக்குது. நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் வேக விடணும். அந்த சுகர் சிரப்பில் நம்ம போட்டு வேக வைக்கிற டைமும் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகும். ஒரு 1/2 hour இதை வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக நல்லா இந்த ஜீராவெல்லாம் நல்லா குடிச்சிட்டு அது உள்ள பாருங்கள். நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள்.